ஆனா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நாம போடுறோம். சரி விட்டுருங்க, நான் அந்த தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்தை விட்டுருவேன். ஒரிசால நவீன் பட்நாயக் முன்பு, ஆனா இன்னைக்கு எப்ப வி.கே. பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. என்ன மெசேஜ்னா, ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அதில் நீங்கள் நான் எப்படி குற்றம் சுமத்த முடியும்? அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலா இருக்கணும். வி.கே. பாண்டியன் அவர்கள் எப்ப அரசியலுக்குள்ள பிஜு ஜனதா தள் கட்சியில நம்பர் 2ஆக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு 25 ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்க, பெரிய தோல்வி. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்க இருந்துச்சு, இன்னைக்கு தனி பெரும்பான்மையில வந்திருக்கும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்கேயும் நாங்க பண்ணல. யாரோ வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ போடுறாங்க, இந்த வீடியோல யாரோ சாப்பிடுற மாதிரி போடுறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சி நாங்க போட்டோமா, எங்க அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்க போட்டோமா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா? யாருமே போடல. அந்த வீடியோவை யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த வீடியோவை வைத்துக் கொண்டு அவங்க கருத்து கொடுக்குறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவை பத்தி ஒரு வீடியோ வருதுங்க, அது நான் போட்டா நீங்க கருத்து எங்கிட்ட கேட்கலாம். அது வேற யாராச்சும் போட்டா அது கருத்து நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா தேர்தலை பொறுத்தவரை ஒரு தேர்தலும் சில நேரத்தில் ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது, அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றிருக்குது. அது கிளாசிக் உதாரணம் ஆந்திர பிரதேசம். போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்க இருந்துச்சு நமக்கு தெரியும். இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி 175 இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி 158. அதனால் அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம். ஆனா தலைவர்கள் களத்துல வேலை செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க குறைஞ்சிருச்சு அங்க குறைஞ்சிருச்சுன்னு பாக்குறத விட இது ஒரு பாலிடிக்ஸ்ல சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம் தான் பாக்குறோம். எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. சொல்றது கேளுங்க, எங்க அப்பா பேரு கருணாநிதி இல்ல, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்ல, 7 டைம் எம்எல்ஏவா இல்ல. எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நானு. அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் படிப்படியா ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, தம்பி மெதுவா போ, நியாயமா போ, நேர்மையா போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றாங்க.